22வது 23வது 24வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய் ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பதில்லை என்று அவரை கடிந்து கொள்ளத் தொடங்கினான். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாலே போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாய் இருக்கிறாய், தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்கிறாய் என்றார். சொல்வோம். இந்த இடத்துல பேதுருவும் இயேசு கிறிஸ்துவும் பேசுகிற வசனங்கள் 3 வசனங்களை நாம் வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு இயேசு கிறிஸ்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 21வது வசனத்துல, அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேதபாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளிலே உயிரோடு எழுத வேண்டும் என்பதை சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இதுதான் பிதாவினுடைய சித்தம். இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு பிதா அனுப்பினதுடைய சித்தம் என்னடா அப்படின்னு சொன்னா, ஜனங்களுக்காக தம்முடைய குமாரனை இங்கே ரத்தம் சிந்தும்படி அனுப்புவது. அந்த சித்தம் நிறைவேற வேண்டும். அதற்காக நீங்கள் ஆயத்தமாகுங்க. நான் சிலுவையில் அறையப்பட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, நான் பாடுபட வேண்டியது அவசியமாயிருக்கிறது, நான் உயிரோடு எழும்ப வேண்டியது அவசியமாயிருக்கிறது என்பதை குறித்து நம்முடைய சீஷர்களுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கான கிறிஸ்தவம் பேதுரு இயேசுவோடு பேசினது போல கிறிஸ்துவுக்காக பாட அனுபவிப்பதற்கு தங்களை அர்ப்பணிக்க முன்வராத கிறிஸ்தவமாய் இருக்கிறது. எந்த விதமான ஒரு பாடுகளையும் சகித்துக் கொள்ளும் தன்மை இயேசு கிறிஸ்துவுக்காக, கர்த்தருடைய சித்தத்துக்காக, கர்த்தருடைய வழி நடத்துதலுக்காக எந்த தேவ திட்டத்தையும் நிறைவேற்ற ஆயத்தமாய் இல்லை. தங்களுடைய சரீர சுகம், தங்களுடைய குடும்ப ஆசீர்வாதம், தங்களுடைய உலக மேன்மை, இவைகளை எண்ணியே வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைய கிறிஸ்தவர்கள். கர்த்தருக்காக கொஞ்சமாவது பாட அனுபவிக்கணும் என்கிற ஒரு எண்ணமே இல்லை. பாருங்க, அவர் தேவனுடைய குமாரன். வேதம் சொல்கிறது அவர் தேவனால் அனுப்பப்பட்ட தேவனுடைய குமாரன். அவர் தேவனாய் இருந்தார். அவர் இந்த உலகத்துக்கு மனுகுலத்தின் மீட்புக்காக வந்தார், ஜனங்களை ரட்சிக்கும்படியாகவே வந்தார். அந்த நோக்கத்தை, அந்த செயலை, அந்த திட்டத்தை, தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லும்போது அந்த சீஷர்கள் அதை அங்கீகரிக்க மனமில்லாமல் இருந்தார்கள், அதை ஏற்றுக்கொள்ள மனமில்லாமல் இருந்தார்கள். பாருங்க, பேதுரு என்ன சொல்றாரு? அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு என்ன பண்ணக்கூடாது? நேரிடக்கூடாது. எது நேரிடக்கூடாது? பாடுகளை ஜனங்களுக்காக அனுபவிப்பது நேரிடக்கூடாது. இன்னைக்கு கிறிஸ்துவ அப்படித்தான். ஜெபம் பண்ணதுக்கு போறேன்னு சொல்லி வீட்டுல யாராவது ஒருத்தர் கிளம்புனா வீட்டுல இன்னொருத்தர் சொல்லுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன எப்ப பார்த்தாலும் சர்ச்சைக்கு போயிட்டு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. கடவுளுக்காக கொஞ்சம் பாடுகள் அனுபவிக்கிற, உபவாசம் இருக்க போறேன், உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா, என்ன உபவாசம் இருந்து ஜெபம் பண்ண அவசியமா இருக்குது? நாம தான் கஷ்டப்பட போறோம். முயற்சிகளை ஆண்டவருக்காக எடுக்கிறவர்கள் நாம தான். ஆனா இதை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள், நம்மளை கவனித்துக் கொண்டிருக்கிறவர்கள், தேவனுடைய திட்டத்தை நாம நிறைவேற்ற முடியாது எப்படி தடுக்கிறார்களோ, அதே மாதிரி இயேசு கிறிஸ்து பிதாவுடைய சித்தத்தை நிறைவேற்ற விடாம பேதுரு தடுக்கிறார். பாருங்க, இந்த உலகம் இப்படிப்பட்டதான ஒரு தவறான எண்ணங்களை, தவறான திட்டங்களை வகுத்து ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படக்கூடாதபடி, ஆண்டவருக்காக ஒருவரும் எழுப்பக்கூடாதபடி
ஆண்டவருக்காக ஒருவரும் தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க கூடாதபடி தடுத்து ஆட்கொள்கிறது. அவரை தடுக்கிறார். இயேசு கிறிஸ்துவை பேதுரு தடுக்கிறார். இது உமக்கு நேரிடக்கூடாது. உண்மையான கிறிஸ்துவ என்ன பண்ணுவான் தெரியுமா? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றார் தெரியுமா? அந்த வசனத்துல வாசிக்கிறோம் பாருங்க. இது உமக்கு நேரிடக்கூடாது, சம்பவிக்க கூடாது என்று சொல்லி இயேசுவை கடிந்து கொண்ட பேதுருவை இயேசு திரும்பி பார்த்து பாருங்க, அவரோ என்ன பண்றாரு? திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே. இந்த இடத்துல சாத்தான் யார் மூலமாய் தேவனுடைய திட்டத்தை தடுக்கிறான்? பேதுரு மூலமாய் தேவனுடைய திட்டத்தை தடுக்கிறான். நம்முடைய வாழ்க்கையிலேயும் நமக்கு பக்கத்தில் இருக்கிறவங்க மூலமா, நம்ம குடும்பத்தார் மூலமா, நம்முடைய சொந்த பந்தங்கள் மூலமா, நம்முடைய கணவன் நம்முடைய மனைவி மூலமா நாம ஆண்டவரோடு பயணிக்க கூடாதபடி, நாம் ஆண்டவருக்காக வாழ முடியாதபடி இப்படிப்பட்ட தடைகளை பிசாசு உண்டு பண்ணுவான். இப்படி கர்த்தருக்காக நாம் வாழ முடியாதபடி இடையூறுகளை உண்டு பண்ணுவான். ஆண்டவர் என்ன சொல்றார்? ஒரே வார்த்தை சொல்றாரு, எனக்கு பின்னாக போ சாத்தான். ஆனா சொன்னது யாரு? பேதுரு. அவனை சொல்ல வச்சது யாரு? பிசாசு. நாம் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக யார் செயல்பட்டாலும் அவர்களுக்குள்ளே பிசாசு புகுந்து தேவனுடைய திட்டங்கள் செயல்படாமல் தடுக்கிறார்கள் என்று சொல்லி. தடுக்கிறவர்கள் சாத்தான் அல்ல, தடுக்கும்படி சாத்தான் அவர்களை ஏவுகிறான். அவர்கள் பேசுகிற வார்த்தைகள் சாத்தானிடம் இருந்து பெற்றுக்கொண்ட வார்த்தைகள். இன்னும் நம்ம வாசிக்கும் போது பாருங்க, எடுத்து வாசிக்கிறோம். கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனம் வாசிக்கிறோம். ஜென்ம சுபாவமான மனுஷனோ தேவனுடைய ஆவிக்குரியவைகளை என்ன பண்ண மாட்டான்? ஏற்றுக்கொள்ள மாட்டான். சத்தியத்தை நம்ம பிரசங்கம் பண்ணோம், சத்தியத்தை நம்ம சொல்றோம், நல்ல விஷயத்தை நம்ம சொல்லி கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அதை ஏற்றுக்கொள்ள மாட்டான். யாரா? யார் ஏற்றுக்கொள்ள மாட்டான்? ஜென்ம சுபாவம். பரம்பரையா வர சுபாவம் இருக்குது பாருங்க. காலமா உடம்புல ஒட்டி இருக்கிற சுபாவம் இருக்குது பாருங்க. ரட்சிப்படைய தன்னை ஒப்பு கொடுக்காம உலகத்துக்காகவே வாழணும், உலக ஆசாபாசங்களை நிறைவேற்றி கொள்ளணும்னு கிரியை பண்ணது பாருங்க. அந்த ஜென்ம சுபாவம் உள்ள மனுஷன் ஆண்டவருடைய திட்டத்துக்கு ஒத்துழைக்க மாட்டான், இணைந்து போக இசைந்து போக மாட்டான். பாருங்க, தொடர்ந்து வாசிக்கிறோம். அவைகள் அவருக்கு பைத்தியமாய் தோன்றும். அல்லேலூயா சொல்லுங்க. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படி நோவா பேழையை செய்யறாரு. பேழையை செஞ்சு வச்சுட்டு போய் உலகத்துல பிரசங்கம் பண்றாரு. அவங்க தெருவுகள்ல, அவங்க ஊர்கள்ல, கிராமங்கள்ல இருக்கிற ஜனங்க கிட்ட போய் பிரசங்கம் பண்றாரு. ஆண்டவர் சொன்னார், ஐயா உலகம் அழிய போது, மனம் திரும்புங்க, நான் ஒரு பேழையை எழுப்பி இருக்கிறேன். ஆண்டவர் இந்த பேழைக்குள்ள வர்றவங்களை காப்பாற்ற போறாரு. மனம் திரும்புங்க, உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்பி இந்த பேழைக்குள்ள வந்துருங்க அப்படின்னு சொல்லி பிரசங்கம் பண்றாரு. இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாரு. உங்கள் பாவங்களை நீங்கள் விட்டு மனம் திரும்பி சபைக்குள்ளே வந்து அடைக்கலமாக. சபை என்கிறது ஒரு அடைக்கல பட்டணம், சபை என்கிறது ஒரு பாதுகாப்பான இடம், சபை என்பது ஒரு அரண், சபை என்பது ஒரு கோட்டை, பிசாசு தொடாதபடிக்கு ஒரு பாதுகாப்பான இடம் சபை. சபையில போதிக்கப்படுகிற பிரசங்கங்கள், செய்திகள், வேத வசனங்கள் உங்களை பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னா அது கேட்கிற இந்த ஜன்ம சுபாவம் உள்ள மனுஷர்களுக்கு எப்படி தோன்றுதா? பைத்தியமாய் தோன்றுகிறது. நோவா நீதியை பிரசங்கித்தான், அந்த நீதியை ஒருவரும் கேட்கவில்லை. அவங்க குடும்பத்தார தவிர வேறு ஒருத்தருக்கும் அந்த பேழைக்குள்ள வருவதற்கு விருப்பம் இல்லை. அது அவர்களுக்கு பைத்தியமாய் தோன்றுதோ. உலகமாவது அழியதாவது, ஆண்டவராவது வரப்போறதாவது, நாங்க வாழற வரைக்கும் எங்கள் பாவங்களே நாங்கள் வாழ்வோம், இந்த பாவங்கள் எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது அப்படி என்று சொல்லி தொடர்ந்து பாவங்களிலே ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. பவுல் எழுதுகிறார், கொரிந்து பட்டணத்துக்கு எழுதுகிறார், என்ன சொல்றாரு? ஜன்ம சுபாவம் உள்ள மனுஷனுக்கு சத்தியத்தை கேட்கும் போது அவனுக்கு எப்படி தோணுமா? பைத்தியமாக தோன்றும். வாசிக்கிறோம் தொடர்ந்து. அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவைகள் ஆனபடியினாலே அவைகளை என்ன பண்ண மாட்டான்?
அறிய மாட்டான். என்னையா அவங்க டெய்லி போறாங்க, சர்ச்சுக்கு போறாங்க, அல்லேலூயா சொல்றாங்க, கை தட்டுறாங்க, ஏதோ கேட்கறாங்க, உட்கார்ந்து இருக்கிறாங்க, வர்றாங்க. இப்படித்தான் வெளியில உள்ளவர்கள் சபைகளுக்கு போய் சத்தியத்தை கேட்கிறவர்களை ஏளனம் செய்வார்கள். அவைகள் ஆவிக்குரிய காரியங்களை அறிய மாட்டார்கள். தேவனுடைய ரகசியங்களை அவர்கள் அறிய மாட்டார்கள். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இருந்து பரலோகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்படும் போது சொன்னாரே, நீங்கள் எப்படி வானத்தை எப்படி அண்ணாந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்களே, அவர் எப்படி வானத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாரோ அப்படியே என்ன பண்றாரு, திரும்ப வரப்போறாரு என்கிற சத்தியத்தை சொல்லிட்டு போறாரு. திரும்ப வரப்போறாரு. ஆதியாகமம் 1வது வசனம், கர்த்தர் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார் என்று எழுதியிருக்கிறது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார் என்று எழுதியிருக்கிறது. அதே மாதிரி வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 22வது அதிகாரம் கடைசி வசனம், வெளிப்படுத்துகிற விசேஷம் கடைசி வசனம் பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே உங்கள் அனைவரோடு இருப்பதாக. அதுக்கு மேல இருக்கிற வசனம் பாருங்க. இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருவேன். இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வரப்போவது உண்மை. நீதிபதியாய் வரப்போவது உண்மை. ரட்சகராய் வந்தவர், பாவங்களிலே இருக்கிற ஜனங்களை ரட்சிக்கும்படியாய் வந்தவர், இனிமேல் ரட்சிக்கிறவராய் வராம அதிகாரம் உள்ளவராய், நியாய தீர்ப்பு கொடுக்கிறவராய், நீதிபதியாய் வரப்போகிறாரு. இந்த சத்தியத்தை தான் சபைகளில் பிரசங்கிக்கிற ஜனங்கள் இல்லை, ஊழியக்காரர்கள் இல்லை, இந்த சத்தியம் பேசப்படுகிறது இல்லை. அதனால ஜனங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா குளிர் விட்டு போச்சு. என்ன ஆயிடுச்சு? பாஸ்டர்களே இப்படி இருக்கிறாங்க, நாம எப்படி ஒண்ணுன்னா வாழலாம் அப்படின்ற ஒரு குளிர் இல்லாம போயிடுச்சு. அதான் சொன்னாரு, நீ அனலாவது இரு இல்ல குளிராவது இரு, பட்டு படாம ஆண்டவரை நேசிக்கிறேன் என்று சொல்லி வாழ்க்கை வாழாத, வாந்தி படி போடுவேன் என்னுடைய வாயில இருந்து அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்போ இந்த பேதுரு பாருங்க, இந்த உலகத்தின் காரியங்களுக்காக, இந்த உலக ஆசாபாசங்களுக்காக தேவனுடைய திட்டத்தை தடுக்கிறவனா இருக்கிறான். இன்னைக்கும் தேவனுடைய திட்டத்துக்கு மாறாக நடந்து கொள்கிற கிறிஸ்தவர்கள் உண்டு. நம்முடைய குடும்பத்தார் உண்டு, நம்முடைய சொந்த பந்தங்கள் உண்டு, நம்முடைய நண்பர்கள் உண்டு. அவர்களை இயேசு கிறிஸ்து கடிந்து கொள்கிறார். சாத்தானுடைய கிரியைகளை செய்கிறவர்களாக அவர்கள் இருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது. பாருங்க, அப்புறம் இன்னொரு வசனம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம் கூட வாசிக்கிறோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 19வது வசனம். அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு. வயிற்றுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, சிற்றின்பங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே, ஆசாபாசங்களுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்திலே. நித்திய ஜீவனுக்கு என்று தங்களை அர்ப்பணிக்க விருப்பமில்லாத ஜனங்கள். இந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொல்லிதான் இயேசு கிறிஸ்து பாடுகளை அனுபவித்தார். அவர் சொல்றாரு, 3ஆம் நாள் நான் உயிரோடு எழுந்திருக்க வேண்டியது தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இந்த சித்தத்துக்கு மாறாக செயல்படுகிற யாரும் பிசாசுடைய கிரியைகளை உடையவர்களே. பாருங்க, அவர்களுடைய முடிவு அழிவு, அவர்களுடைய தேவன் வயிறு, அவர்களுடைய மகிமை, அவர்களுடைய இலட்சையே. அவர்கள் பூமிக்கு அடுத்தவைகளை சிந்திக்கிறார்கள், பூமிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். இந்த உலக வாழ்க்கை தான் போதும்னு சொல்லி நினைக்கிறாங்க. இந்த உலக வாழ்க்கை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்கிறது, நித்திய ஜீவன். அது இயேசு கிறிஸ்து நீதி உள்ள நியாயாதிபதியா நியாயம் தீர்த்து கோதுமை மணிகளை நித்தியத்திலும் பதரை அழியாத அக்கினியிலும் சேர்க்க போகிற ஒரு நித்திய ஜீவன், ஒரு நியாய தீர்ப்பான வாழ்க்கை இருக்கிறது. அந்த நித்திய ஜீவனுக்கு என்று கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனுக்காக இந்த உலகத்தில் வருகிற சின்ன சின்ன பாடுகள், சின்ன சின்ன சகிப்பு தன்மையோடு கூட நாம் கடந்து ஆண்டவரை நேசிப்போம். இந்த பாடுகளுக்காக நாம் ஆண்டவரை விட்டுவிட முடியாது. இந்த உலக உபத்திரவங்களுக்காக நாம் ஆண்டவரை விட்டுவிட முடியாது. இந்த நெருக்கங்களுக்காக, இந்த அவமானங்களுக்காக ஆண்டவரை விட்டுவிட முடியாது. எத்தனையோ அவமானங்களிலும், எத்தனையோ உபவாசங்களிலும், எத்தனையோ கண்விழிப்புகளிலும், மனுஷராலே வந்த சோதனையிலும், சுயஜனங்களாலே வந்த சோதனையிலும், சொந்த பந்தங்களாலே வந்த சோதனைகளிலும், எத்தனையோ நிர்வாணத்திலும், எத்தனையோ கப்பல் பிரயாணங்களிலும் ஆண்டவரை நேசித்த மனுஷர் பவுலடிகளார். அவர் நமக்கு வைத்து போற முன்மாதிரிகள் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம். அந்த சத்தியத்தை படிக்கிறதோடு விட்டுவிடாமல் தொடர்ந்து அவைகளை நம்முடைய வாழ்க்கையை செயல்படுத்த நாம் பாடுகளை அனுபவித்து ஆண்டவரை நேசிப்போம். சொல்லமா, எவ்வளவு பாடுகள் வந்தாலும்
போ சாத்தானே, நீ தேவனுக்குரியவைகளை சிந்தியாமல் உலகத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார். நம்முடைய சத்தியத்துக்கு போகும் பயணத்தை யார் தடுத்தாரோ அவர்களை நாம் எச்சரித்து ஆண்டவருடைய கோபத்துக்கு ஆளாகாதீர்கள், ஆண்டவருடைய கிருபையை பற்றிக் கொள்ளுங்கள் என்று சொல்லி நாம் அவர்களை விட்டு விலகி நாம் பரிசுத்தத்தை நோக்கி பயணிக்க வேண்டியது நமக்கு அவசியமாக இருக்கிறது. இது கடைசி காலம். இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரப்போகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.